ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோட்ஸில் நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு அது புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ இவங்க எல்லாருமே நம்ம எல்கியா நாட்டில் இருக்கிற ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெஃப் கேட்கவும், நான் காலையிலேயே அப்பாயின்மெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்கிறோம். லார்ட் சோரா அண்ட் ஷீரோ அவங்கள வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பீச் செலவு பார்த்தா ஆக்சுவலி காலையில் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவன் இங்கே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காட்டியிருக்கான். நீங்கள் அம்பாசிடர் ஈஸுனாவை பார்க்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் கேட்கவும், இவங்களுக்கு உண்மையிலேயே மைண்ட் ரீடிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் நினைக்கிறா. சரி உள்ளே வாங்க அப்படிங்க. ஆமாம், சோரா எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே இந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. அதை பார்த்துட்டு ஜப்ரேல் வந்துட்டு ஏங்கப்பா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே லிஃப்ட்டில் டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமாம், மற்ற வார்பீஸ்லாம் ஏன் நம்ம மேலே கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்கவும், ஆக்சுவலி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த வார்பீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பேலஸை கட்டி, எல்கியாவோட ராஜா பெரிய பேலஸை கட்டி, இப்படி பேலஸ் கட்டுறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஸ்டெஃப் சொல்லவும், நம்ம ஜப்ரேல் வந்துட்டு அவன்கிட்ட வம்புழுக்கிறா. இதுங்கெல்லாம் முட்டாளுங்க, அனிமல்ஸ் தானே, இதுங்களுக்கு எங்கே அறிவு இருக்கும், பில்டிங் கட்டி சண்டை போடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. 10 பிளட்ஜஸ் இருக்கிறதுனால வைலண்ட்டாக சண்டை போட முடியாது. சரி பேசியாச்சும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சோராவும் ஷீரோவும் விட்டுருவாங்க. ஆமாம், வார்பீஸ்ட்க்கு டெலிஸ்கோபிக் விஷன் இருக்குது. அவங்கள பார்த்தாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ தூரத்தை பார்த்தீங்க அப்படிங்கவும், நான் ஃபோனில் ஜூம் பண்ணி கேமரா வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்கிறான். இப்போ அந்த அம்பாசிடர் ஈசுனா ஹாட்ஸி அங்கே வரவும், அவள் ரொம்ப க்யூட்டான குட்டி பொண்ணு அப்படின்னு நம்ம சோராவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பொண்ணு என்னடான்னா, உங்களுக்கு அறிவில்லையா, தேங்க்ஸ், உங்களுக்கு மூளை இல்லையா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேசி முடிக்கும்போது தேங்க்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்கிறதுனால நீ பேசுகிறது நல்லபடியாக பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும், இவளுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் அவ்வளோவா வராது. என்ன தைரியம் இருந்தால் என் பேத்தியை தொடுவீங்க அப்படின்னு எனக்கு டென்ஷன் வந்தாலும் நான் எப்படி பொலைட்டாக நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த வார்பீஸ் சொல்கிறான். நம்ம சோராவும் ஷீரோவும் அதை கண்டுக்கிடாமல் போயிட்டு அந்த அனிமல்களை கொஞ்சிட்டு நான் சோராவா ஷீரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடுறாங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் கேட்கவும், உங்களுக்கு தான் மைண்ட் ரீடிங் பவர் உண்டுலாம், கண்டுபிடிங்க அப்படின்னு சோரா சொல்கிறான். ஜப்ரீல் என்னடனா இவனை கிண்டல் பண்ணிகிட்டே கோவமாக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம சோரா வந்துட்டு திமிரா உங்கள் பேத்தியோட ட்ரெஸ்ஸை கழட்டித்தாங்க, அதை வச்சு ஒரு கேம் விளாடும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்பீஸ் டென்ஷன் ஆகிறான். சரி ஓகே, எங்கள் ஆளுங்களையும் வேணால் கழட்டி தர சொல்கிறேன். என்னோடது வேணும் நீங்கள் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கும். நடிக்கிறத நிப்பாட்டுங்க, உங்களுக்கு தான் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு தெரியுங்களா, அதான் நீங்கள் தான் மைண்டை ரீட் பண்ணுவீங்களா, அப்போ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அப்போ உங்களால் மைண்டை ரீட் பண்ண முடியாதா, ஜஸ்ட்டு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை ரீட் பண்ணி அதை வச்சுட்டு நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி தான் சொல்லுவீங்க, அதில் நானும் எக்ஸ்பர்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவனோட ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. சரி ஓகே, உங்களுக்கு மைண்ட் ரீடிங் பவர் கிடையாது. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கூடயும் சண்டை போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சண்டை போட போகிறது உங்கள் கூட தான். அண்ட் இது வந்துட்டு 2 நேஷன்ஸ்க்கு உண்டான சண்டை. அண்ட் நாங்கள் இதில் ஜெயிச்சோம் அப்படின்னா இந்த கான்டினென்ட்டில் இருக்கிற ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் மொத்தமும் எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். அண்ட் நாங்கள் தோற்றா உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் தான் தருவோம் அப்படின்னு அவன் போயிட்டு சொல்கிறான். இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்கவும், உனக்கு இன்னும் புரியலையா, கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட யாருமே சண்டைக்கு வரல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு மெமரி எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி விட்ருவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்ஸ் வந்துட்டு சண்டைக்கு வந்திருக்காங்க. 2வது ட்ரை பண்ணும்போது மேஜிக் இவங்ககிட்ட ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் சண்டைக்கு வந்திருக்காங்க. அண்ட் 3வது தடவை அவங்க சண்டைக்கு வரும்போது ஈவன் அவங்க மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தாலுமே மேஜிக் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா இவங்களால் அதை ஜெயிக்க முடியல, ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் 4வது தடவை இந்த கேம் என்ன அப்படிங்கிறதே புரியாததுனால தான் தோற்று போயிருக்காங்க. அந்த எல்சியை 4 தடவையோடு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒன்று, இந்த கேமில் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேமை பற்றி அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி அவங்களுக்கு புரியாத அந்த ஒரு கேம் என்னவாக இருக்கும், ஃபியூகல் ஹியூமன்ஸ் இவங்க 3 பேர், அதாவது மேஜிக்கு பவர் எதனாலத்தையுமே அந்த கேமை ஜெயிக்க முடியல. அப்படி என்ன கேம்னா அதுதான் வீடியோ கேம். இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே வீடியோ கேம்னா என்னன்னு தெரியாது. ஜப்ரேல், நீ ஆல்ரெடி அவங்க கூட கேம் விளாண்டுருக்க, இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஆனால் அந்த வாசலில் இருக்கிற டிஸ்பிளேவை நீ ஏன் மறந்து போன, ஏன்னா அது அந்த கேம் கூட கனெக்ட் ஆயிருக்க, அதனால தான் நீ மறந்து போயிட்ட. அண்ட் இந்த வீடியோ கேமில் கேமை உருவாக்குனவங்களால சீட் பண்ண முடியும், அது மற்றவங்களுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து மைண்ட் ரீடிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க. பட் ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படின்னு யோசிக்கிங்களா அப்படிங்கவும், அவன் ஒருவேளை அந்த கிங் சொல்லியிருப்பானா அப்படிங்கவும், ஆமாம் கரெக்ட் தான், ஏன்னா அந்த கிங் தான் வந்துட்டு நீங்கள் வந்து சாவர வரைக்கும் தான் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் செத்ததுக்கப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ எங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை நாங்கள் போயிட்டு எல்ஃப்ட்ட சொன்னோம் அப்படின்னா எடுத்தோடனே அவங்க கூட சண்டை போட வருவாங்க, நீங்கள் தோற்று போயிருவீங்க. இல்லை நான் சொன்னதெல்லாம் போய் கற்பனையாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பின்வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா அதுதான் முடியாது. ஏன்னா நான் இந்த இடத்துல ஹியூமன் ரேஸ் பீஸையே பெட்டாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறான். இப்படி இவங்க பெட் வைக்கவுமே இந்த ஹியூமன்ஸ் எல்லாரோட செஸ்ட் பக்கத்துலேயும் அந்த ரேஸ் பீஸோட ஒரு சிம்பிள் வந்துடுது. இப்போ மட்டும் இவங்க தோற்று போனாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ ஹியூமன்ஸுமே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கு. இப்போ உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அப்படியே நீங்கள் பின்வாங்கினீங்க அப்படின்னாலும் நான் சொன்னது எல்லாமே உண்மையாயிரும் அப்படின்னு சோரா சொல்லவும், சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகவே இருந்தாலும் எல்ஸாலேயே ஜெயிக்க முடியல, ஒருவேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா இந்த ஹியூமன் ரேஸே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வார்பீஸ் சொல்லவும்,
நான் அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி உங்களை பார்த்தேன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லை. அண்ட் வீடியோ கேம்னு வந்துட்டாலே அதில் நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு. பிளாங்க் எப்போ தோற்றதா சரித்திரமே இல்லை. இந்த ஹியூமன் ரேஸ் பீஸை நான் இதில் வச்சுருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும் இந்த கேமை பார்ப்பாங்க. இதில் மாற்றமே இல்லை. நான் அந்த ரேஸ் பீஸை வச்சு தான் விளாட போகிறேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க அப்படிங்கும். உங்களே மாரி தோத்தாங்கொழிங்கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஈசனா பொண்ணு சொல்கிறா. பிளாங்க் எப்போவும் தோத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதாங்க. இப்போ நம்ம ஸ்டெஃப் பிடிச்சி சோராவை திட்டிட்டு இருக்கா. ஏய் இது ஜஸ்ட் கேம் தானே, கேம்னு வந்துட்டா நாங்கள்லாம் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோரா சொல்லவும், போய் இவனுங்களை நம்பி போய் அந்த சாவியை கொடுத்தினேன், இவனுங்களை நான் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு ஸ்டெஃப் வருத்தப்பட்டு இருக்கவும், ஜப்ரியல் வந்துட்டு இந்த 10 பிளஸஸ் வந்ததுக்கப்புறமா இந்த உலகத்தில் அழிவு அப்படிங்கிற ஒன்றே இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அழிவை நம்ம தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் புரியலை கைஸ், அந்த 10 பிளஸஸே எதுக்காகனா இந்த உலகத்து கூட சேர்ந்து நம்ம விளாடுறதுக்காக தான் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறோம். அவங்க 2 பேருக்கு எதுவுமே புரியல. கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹியூமன் ரைஸ் மொத்தத்தையும் பெட்டாக வச்சிருக்கிறதுனால ஹியூமன்ஸ் எல்லாரும் நம்ம சோரா அண்ட் ஷீரோக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. சாக போகிறோன்னு சொன்னால் யார் தான் டென்ஷன் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்டெஃப் சொல்கிறா. பிளாங்க் எப்போ தோக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம சோரா ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கான். ஓ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோரா யாரையோ பார்க்குறான். இப்போ அந்த இடம் ஒரு மாதிரி ஆகுது. ஷீரோ கிட்டே போயிட்டு, ஷீரோ நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை மறந்து போயிடாத, நம்ம 2 பேருமே எப்போவுமே ஒன்று தான், அண்ட் பிளாங்க் நாம் எப்போவுமே தோத்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி ஆகுதான். சோரா சோரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டுருக்கா. பார்த்தா அந்த இடத்துல சோரா மறைஞ்சு போயிருதான். இப்போ சோராவை உட்காந்து தேடி சோரா அந்த இடத்துல இல்லை அப்படின்னே நம்ம ஷீரோ அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஸ்டெஃப்ட்டை கேட்கவும் அவள் சோரானா யாருனே தெரியாதுன்னு சொல்கிறா. இவள் ஃபோனை செக் பண்ணி பார்க்கவும் அதுலேயும் சோராவை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, சோரான்னு யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லவும் நம்ம ஷீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட இவங்க என்ன கேம் விளாட போகிறாங்க அப்படிங்கிறதே தெரில. அண்ட் அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் ஒரு வேளை திடீர்னு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரில. நம்ம சோரா வேற திடீர்னு காணாமல் போயிட்டான். என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.